வாக்குப்பதிவு முடிந்திருக்குது. கிரவுண்ட் எப்படி இருக்கு, எப்படி கணிக்கிறீங்க? விஜயோட தாக்கம் எடப்பாடி பழனிசாமியும் என்டிஏயும் அதிகம் பாதிக்கும். இது திமுகவுக்கு சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியை அதிகரிக்கும். வாக்கு சதவீதம் உயர்ந்தாலே அது ஆளும் தரப்புக்கு தான் ஒரு எதிரான அலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கிறாங்க. இங்க கட்சிகளின் பலத்தின் அடிப்படையில் தான் தமிழக அரசியல். விஜய் ஃபேக்டர் அது வன்ம அரசியல், காழ்ப்புணர்ச்சி அரசியல். தீய சக்தின்னு திமுகவை சொல்றாரு. ஏற்கனவே திமுகவை எதிர்த்து தோத்து போனவங்க தான் அந்த இடத்துக்குள்ள பலகீனம் அடைவாங்க. எடப்பாடி தான் பலகீனம் அடைவார். டிடிவி தினகரனால பலகீனம் அடைஞ்சது யாரு? எடப்பாடி பழனிசாமி. கமலஹாசனால பலகீனம் அடைஞ்சது யாரு? எடப்பாடி பழனிசாமி. அண்ணாமலையால பலகீனம் அடைஞ்சது யாரு? எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதா சாகிறதுக்கு முன்னாடி ஒரு விழுக்காட்டுல இருந்த சீமான் 8.2 வந்திருக்காருன்னா யாரை பலகீனப்படுத்தி? எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி. ஓபிஎஸ் ஆலையும் பலகீனப்பட்டிருக்காரு. மோடியே பிரதமரா இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாதி வரி மொண்ணையனும் அதுல சாதிச்சிருக்கானு சொல்லும் போது இவனெல்லாம் என்ன செய்யணுங்கிற கோபமும் மோடியை நீச்சின்னு சொன்னா அதுக்கு லீச்சின்னு அடிச்சது நம்ம தான். அப்ப இவனெல்லாம் போய் அதுல அண்ணாமலை இது பண்ணிட்டானுங்கிற கோபம் எனக்கு இருக்குது. அண்ணாமலையை லீடரா நினைச்சு மோடி பிரதமர் 18 விழுக்காடு வாக்கும் எடப்பாடிக்கு சரியா டிரான்ஸ்பர் ஆகல. ஜோசப் விஜய் நீங்க மே 4ல குறிப்பிட்ட வாக்குக்கு அது புத்திசல் வாக்கு தான், அது ஒண்ணும் கான்கிரீட் வாக்கு கிடையாது, ஒன் டைம் ஓட்டு தான். விஜய் திமுகக்கு எதிராக ஒரு பெரிய சக்தியா வந்துட்டாரு அப்படிங்கிறாங்க. ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ். 50 விழுக்காடு பலத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கு தம்பி. வாக்குப்பதிவு முடிந்திருக்குது. எப்படி சார் கிரவுண்ட் எப்படி இருக்கு, எப்படி கணிக்கிறீங்க? விஜயோட தாக்கம் எடப்பாடி பழனிசாமியும் என்டிஏயும் அதிகம் பாதிக்கும். இது திமுகவுக்கு சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியை அதிகரிக்கும். முன்ன விட அதிக சீட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வர்றதுக்கு இது துணை புரியும். ஆனா வாக்கு சதவீதம் உயர்ந்தாலே அது ஆளும் தரப்புக்கு தான் ஒரு எதிரான அலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை முன்வைக்கிறாங்களே. ஆளும் தரப்புக்கு எதிரான அலைன்னெல்லாம் எங்கேயும் இல்லை. இங்க கட்சிகளின் பலத்தின் அடிப்படையில் தான் தமிழக அரசியல். ஆளுங்கட்சிக்கு எதிராக போனது 1967 காமராஜ் தலைமைக்கு 6 விழுக்காடு அதிகம் போச்சு. 46 விழுக்காடு நெஹ்ருவோட பெரிய தலைவரா காமராஜ் இருந்தாரு 1962. குறிப்பா முதலத்தூர் கலவரம் தொடர்பாட்டு உள்ள இதுல வட தமிழக பறையர் சமூக மக்கள் காமராஜ் தோற்றக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா நின்று வாக்களிச்சாங்க. அதுல 46 விழுக்காடு வாக்கெடுத்து நின்னவர். ஆளுங்கட்சி அதிருப்தியில 1967 6 விழுக்காடு வாக்கு குறைஞ்சது. இதுதான் ஆளுங்கட்சி அதிருப்தி ஓட்டுங்கிறது. 6 விழுக்காடு ஓட்டு தான் தமிழ்நாட்டில் மேக்சிமம் ஓட்டு. இதை தாண்டி ஆளுங்கட்சி அதிருப்தி ஓட்டுங்கிறது கிடையாது. இன்னும் சொல்ல போனா என்டிஆர் வரும்போது காங்கிரஸ் 39 விழுக்காடு பலத்தோட ஆந்திராவில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. லீடர் கிடையாது காங்கிரஸுக்கு. ரெட்டி கட்சி, பட் லீடர் கிடையாது. ஆளுங்கட்சி அன்னைக்கு இழந்தது வெறும் 6 விழுக்காடு வாக்கு தான். இங்க ஸ்டாலின் 45 விழுக்காடு வாக்கு கன்சிஸ்டண்டா ஸ்டாச்சுரேட்டட் ஓட்டாட்டு 3 எலெக்ஷன்ல எடுத்து வச்சிருக்கிறார். 3 எலெக்ஷன்ல எடுத்து வச்சிருக்கிறாரு. கடைசியா நடந்த மக்களவை தேர்தல் அவரை முன்னிறுத்தி எடுத்த 47 விழுக்காடு வாக்கு. இப்பவும் ஸ்டாலினுக்கு கடும் எதிர்ப்புன்னு சொன்ன கோஷ்டிகள், சே நோ டு ட்ரக் அண்ட் டிஎம்கேன்னு சொன்ன கோஷ்டிகள், கடும் எதிர்ப்புன்னு சொன்ன கோஷ்டிகள் எல்லாமே மக்களவை தேர்தலில் ஸ்டாலினுக்கு எதிராக இந்த மாதிரி தான் பேசினா இல்லையா? அந்த முகங்களை பாரு. நான் தான் சொன்னேன் 35 சீட்டுக்கு மேல வந்துருவாரு, அந்த அணி வந்துடும், 48 விழுக்காடு வாக்கு எடுப்பாருன்னு சொன்னேன். அப்படி கொஞ்சம் எதிர்கட்சி ஓட்டு சிதறல 39 வந்துட்டாரு. இப்பவும் ஸ்டாலினுக்கு வாக்கு சதவீதம்ங்கிறது இப்ப தேமுதிக எல்லாம் சேர்த்த பிறகு 50 விழுக்காடு பலத்தில் அவர் இருக்கிறார். இந்த 5000 ரூபாய் கேஷ் டெபாசிட்ங்கிறது அவரை தூக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில அவர் என்னதான் குறைஞ்சாலும் அவர் ஒரு 45 விழுக்காடு வாக்குக்குள்ள இருப்பாருங்கிறது தான் நான் ஆந்திரா உதாரணம், இதுவரை தமிழ்நாட்டில் நடந்த உதாரணங்களை மையமா வச்சு என்னோட கணிப்பா 45 விழுக்காடு வாக்கு ஸ்டாலின் எடுத்துருவாருங்கிறத 45ங்கிறத நான் இன்னைக்கு இல்லை தொடர்ந்து என்னோட அரசியல் கணக்கா சொல்லிட்டு வர்றேன். அடுத்து விஜய் ஃபேக்டர் ஸ்டாலினை எந்த அளவுக்கு பாதிக்கும்? விஜய் ஃபேக்டர் ஸ்டாலினை டைரக்டா ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் வன்மம் காழ்ப்புணர்ச்சியில தான் வரார். அது வன்ம அரசியல், காழ்ப்புணர்ச்சி அரசியல். அடுத்து டிஎம்கே வர்சஸ் டிவிகே தான் சொல்றாரு. தீய சக்தின்னு திமுகவை சொல்றாரு. அப்போ தீய சக்தின்னு அவர் திமுகவை சொல்றதுல ஏற்கனவே திமுகவை எதிர்த்து தோத்து போனவங்க தான் அந்த இடத்துக்குள்ள பலகீனம் அடைவாங்க. எடப்பாடி தான் பலகீனம் அடைவார். எடப்பாடி ஏன் பலகீனம் அடைவார்னு சொன்னா, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு
டிடிவி தினகரனால பலகீனம் அடைஞ்சது யாரு? எடப்பாடி பழனிசாமி. அடுத்து கமலஹாசனால பலகீனம் அடைஞ்சது யாரு? எடப்பாடி பழனிசாமி. அடுத்து அண்ணாமலையால பலகீனம் அடைஞ்சது யாரு? எடப்பாடி பழனிசாமி. அடுத்து சீமானால, ஜெயலலிதா சாகும்போது சாகிறதுக்கு முன்னாடி ஒரு விழுக்காட்டில் இருந்த சீமான் 8.2 வந்திருக்காருன்னா யாரை பலகீனப்படுத்தி? எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி. அப்போ எடப்பாடி பழனிசாமி 4 பேரால பலகீனப்பட்டிருக்காரு. ஓபிஎஸ் ஆலையும் பலகீனப்பட்டிருக்காரு எங்க ராமநாதபுரத்தில். அப்போ ஒரு புதிய சக்தியால பலகீனப்படக்கூடிய அளவுக்கு பலகீனமான ஈர்ப்பு சக்தியற்ற ஒரு தலைவராக தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். இதைத்தான் ஐயர் நாடாரை என்ன செய்ய முடியும்னு சொன்ன தம்பி முதுன் பழனிசாமிக்கு பதிலடி கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையில நாம களமாடணும். ஸோ நம்ம இந்த இடத்துக்குள்ள நம்மளோட டார்கெட் ஆட்டும் நம்ம பிளேயர் வெறும் அரசியல் விமர்சகர் அல்ல. வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பலகீனத்தை தான் நம்ம முன்னிறுத்தணும். அதுல சில இடங்கள்ல நம்ம முயற்சி வந்து வெற்றி பெற்றிருக்கு. சில இடத்துல முயன்றோம். நம்ம எஃபர்ட்ஸ், நம்ம மோடிக்கிட்ட கூட நம்ம முயற்சி, அண்ணாமலைக்காக நம்ம நின்னதை முறியடிச்சுட்டாங்க. அதை மறுக்க வரல. அதுல எனக்கு கோபம், மோடியே பிரதமராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாதி வரி மொண்ணையனும் அதுல சாதிச்சிருக்கான்னு சொல்லும் போது இவனெல்லாம் என்ன செய்யணுங்கிற கோபமும் மோடி மேல நம்ம எப்படி இருப்போம்? மோடியை நீச்சுன்னு சொன்னா அதுக்கு லீச்சுன்னு அடிச்சது நம்ம தான். அப்ப இவனெல்லாம் போய் அதுல அண்ணாமலை இது பண்ணிட்டானுங்கிற கோபம் எனக்கு இருக்குது. அது வேற விஷயம். பட் அவங்க ஜெயித்துட்டாங்க அண்ணாமலையை நீக்கினதுல. ஆனா அண்ணாமலையை நீக்கினதோட விளைவு, அண்ணாமலையை லீடரா நினைச்சு மோடி பிரதமர் 18 விழுக்காடு வாக்கும் எடப்பாடிக்கு சரியா டிரான்ஸ்பர் ஆகல. அதுதான் இந்த இடத்துக்குள்ள சிக்கலாகுது. இப்ப சிட்டில எடுத்துட்டீங்கன்னா அண்ணாமலை லீடர் நினைச்ச வாக்கு தான். அந்த வாக்க வந்து இன்னைக்கு இபிஎஸ்க்கு சரியா போகல. ரிசல்ட்ல தெரியும் அது. அப்ப அந்த இடத்துக்குள்ள சீமான் அறுவடை பண்ணணும். 17 விழுக்காடு வரை அறுவடை பண்ணுவார் நம்ம எதிர்பார்த்தோம். அதுக்குள்ள ஊடகங்கள், பப்ளிசிட்டி, பிராண்டிங் இதெல்லாம் வந்து விஜய்க்கு சாதகமா வந்து விஜய் அதுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. அது விஜய் அதுக்குள்ள நுழையது காரணம் ஊடகம் மட்டும் இல்லை, இந்த பாஜகவில் அண்ணாமலையை பிடிக்காத ஆளுங்களும் ஒரு காரணம். அது மட்டும் இல்லை, அண்ணாமலையும் அந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணாரு. அப்போ நான் தான் அண்ணாமலைகிட்டே சொன்னேன், உங்களுக்கு எதிராக இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களும் விஜய்னு சொல்லிட்டு இருக்கீங்களங்கிறத நான் சொன்னேன் அண்ணாமலை கிட்ட. என்றாலும் எல்லாரும் சொல்லி முடிச்சுட்டாங்க. விஜய் ஒரு பெரிய தலைவரா தமிழிசை சொன்னாங்க. விஜயை பற்றி பெருசா நயனா நாயந்திரன் சொன்னாப்புல. விஜய் பற்றி ஆரம்பத்தில் அண்ணாமலையும் முக்கியத்துவம் கொடுத்தாப்புல. ஸோ பிஜேபி தலைவர்கள் எல்லாம் விஜய் வந்து ஒரு சில சீட்டு தான் ஜெயிக்க முடியுங்கிற அளவுக்கு விஜய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து விஜயை இது பண்ணாப்புல. ஆதரவாளர்கள், பாஜக ஆதரவாளர்கள், என்னுடைய அருமை தம்பி, இன்னைக்கும் அவனுக்கு நான் வெல்விஷர் தான், ரங்கராஜ் பாண்டே, ஒருத்தர் பார்க்கணும். கருத்து மாறுபாட்டில் அவனை நான் திட்டியிருந்தாலும் அவனோட வெல்விஷர் நான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவன் என்ன சொன்னான், 50 சீட்டு கொடுத்தா 40 சீட்டு விஜய் ஜெயிப்பாருன்னு சொன்னாப்புல. அப்போ இந்த பிஜேபி தரப்புல எல்லா பிஜேபி தரப்பினரும் விஜய் பெருசா தூக்கி இது பண்ணாங்க. நான் மட்டும்தான் அர்பன் நக்சல், மதமாற்ற கும்பல் உற்றக்கூடாது, ராகுல் காந்திக்கு எடுபிடி, ஒட்டுண்ணி, ஊதுகுழல் அடிச்சு நொறுக்கணும்னு நான் மட்டும்தான் சொன்னேன். அது மட்டும் இல்லை, இவங்க எல்லாத்தையும் மீறி நம்ம அந்த ஜனநாயக படத்தில் அடிச்சு நொறுக்கணும். 8ஆம் தேதி டிக்ளேர் பண்ணி தான் இருக்கணும். ஜோசப் விஜய், நீங்க மே 4 குறிப்பிட்ட வாக்குக்கு, அது புட்டிசல் வாக்கு தான், அது ஒன்றும் காங்கிரீட் வாக்கு கிடையாது, ஒன் டைம் ஓட்டு தான். அந்த ஓட்டுக்கு ஒரு தலைவர், நான் மறுக்க வரல. ஆனா உங்களை வந்து எல்லா பாஜக காரனும் உங்களுக்கு வந்து ஜால்ரா அடிச்சுக்கிட்டு உங்களை பெருசா சொல்லிட்டு இருக்கும்போது, மோடி நன்மைக்காக எப்படி சசிகலா விஷயத்துல நடராஜனும் வந்து இந்திரா காந்தி ஆளு, ராகுல் காந்தி ஆளு, ராகுல் காந்தியை கூட்டிட்டு வந்து மோடி கிட்ட பவர் பொலிட்டிக்ஸ் பண்றாங்க, விடக்கூடாதுன்னு கிரஷ் பண்ணமோ, எல்லா குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, இல்ல கணேசன்ஜி, எல்லாருமே நமக்கு வேண்டியவங்க தான். ஒவ்வொருத்த மேலும் நமக்கு மோடியை பிரதமராக ப்ரொஜெக்ட் பண்ண ஒரு குருமூர்த்தி, எமர்ஜென்சி ஹீரோ சுப்பிரமணிய சாமி, சின்ன வயசுலே அவர் மேல் ரொம்ப பெரிய பற்றுதல் உண்டு. இல்ல கணேசன் பெரிய தியாக வரலாற்று சொந்தக்காரர். என்றாலும் கருத்தியல்ல இவங்க கருத்தெல்லாம் மீறி மோடிக்கு எது நன்மையோ, மோடிஜிக்கு எது நன்மையோ அதுல நம்ம சசிகலாவை விட்டா அவங்க இன்னைக்கு கூட சிஎம்ஆ இருக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆட்கள் தான். அவங்கள நம்ம பண்ணணுமோ அதே மாதிரி விஜய் வந்து மோடிக்கு எதிரான சக்தி, இது மோடிக்கு எதிராக தென் மாநிலத்திலே பிரச்சாரம் பண்ணக்கூடியவர், அவரை கிரஷ் பண்ணணுங்கிறதுல தான் நம்ம வந்து 8ஆம் தேதியை டிக்ளேர் பண்ணி சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் விஜய்க்குங்கிறத நம்ம நியூஸ் 18 தொலைக்காட்சியில் டிக்ளேர் பண்ணி அதை நம்ம செயல்படுத்தணும். அந்த இடம் விஜய்க்கு வந்து படம் ரிலீஸ் ஆகியிருந்ததுன்னா இதை விட பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினாலும் ஏற்படுத்தியிருக்கலாம். நம்ம அது யூகம், சிவகார்த்தியம் படத்துக்கிட்ட விழுந்தும் போயிருக்கலாம், மிகப்பெரிய பரபரப்பை கொடுத்து பெரிய பெரிய வசூல் பட மாட்டும் ஆயிருக்கலாம். அது என்னது நம்ம சொல்ல முடியாது. பட் பொங்கல் ஹாலிடேஸ் வந்து நல்ல டைம் தான் பெரிய ஸ்டாருக்கு. அப்ப அந்த இடத்துக்குள்ள நாம ஜனநாயக படம் வந்து இந்துக்களின் மானத்தை, RSS மானத்தை, பாஜகவின் மானத்தை காப்பாற்றின மோடி உனக்கு தீய சக்தி,
இந்த நாட்டில் எமர்ஜென்சியை கொண்டு வந்து நம்பிக்கைக்கு துரோகம், ஊழல், வாரிசு அரசியலுக்கு காரணமான ராகுல் வந்து உனக்கு தூய சக்தியா? இந்த பாயிண்ட்ல தான் பிஎம்ஓ நம்ம கருத்தை, நம்ம ஆல் இண்டியா டீம், பண்டாரி, ஜெய்ஸ்வால் எல்லாருமே வந்து மோடிக்கு எதிரான சக்தி சசிகலா எப்படி, அதே மாதிரி விஜய்ங்கிறத பிஎம்ஓட்ட கன்வின்ஸ் பண்ணனால தான் சென்சார் போர்டு வந்து அந்த ஜனநாயகம் படத்தை வந்து காலி பண்ணாங்க. காலி பண்ணதுல ஒரு சிம்பதி அவர் கிரியேட் பண்ணிக்கிட்டார். அதை ஒரிஜினல்லாம் சொன்னார்ல, ரிலீஸ் பண்ணா எத்தனை 1000 கோடி வந்துடும் அதுன்னு சொல்லி ரிலீஸ் பண்ண சிம்பதி கிரியேட் பண்ணிட்டார். ஒருவேளை ரிலீஸ் பண்ண விட்டுருந்தோம்னா அப்ப நம்ம அடிச்சோம் அதுல. அப்ப நீ வந்து வரும்போதே ராகுல் காந்தி காலாட்டம், மோடி எதிரியாட்டம் வரும்போது நம்ம அடிச்சோம். ஏன்னா நம்ம ஆன்டி ஸ்டாலின் அல்ல, ப்ரோ மோடிஜி. மோடிஜியோட நன்மை பற்றி கவலைப்படாம ஆன்டி ஸ்டாலின் பண்ணக்கூடிய தரப்பு அல்ல நம்ம. அப்ப அந்த இடத்துக்குள்ள ஆன்டி ஸ்டாலின், ஆன்டி மோடி ஃபோர்ஸ் சசிகலா ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், ஆன்டி மோடிஜி ஃபோர்ஸ் விஜய் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், அதுல அடிச்சோம். ஒருவேளை ரிலீஸ் ஆனா இவரோட தாக்கம் வந்து இதோட ஜாஸ்தி கூட இருந்திருக்கலாம். அடுத்து அன்ட்ரஸ்டட் நாட் ப்ரூவ்டு, காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க முயற்சி பண்ணாரு. ஏற்கனவே 2019 அன்புமணி காங்கிரஸ் கூட அலைன்ஸ் வைக்கிறதுக்கு ஜானாரிக்கு சாமி முயற்சி பண்ணாப்புல. அந்த இடம் கடைசியா சுனில் கனகோலு, மு.க. ஸ்டாலின், கனிமொழி, சோனியா காந்தி கிட்ட பேசினதுல தான் அந்த திமுக அலையன்ஸுக்குள்ள பாமக வராம விசிகா வந்தது. அப்ப இப்பவும் அந்த கோஷ்டிக்கு வந்து காங்கிரஸ் கிட்ட போவாங்கன்னு சொல்லும்போது நம்ம தரப்பு காங்கிரஸ் உள்ள அன்பாலன் யாதவ் இவங்க எல்லாத்தையும் மேற்படி அன்ட்ரஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிறத நாம ஒரு செயல பண்ணோம். இதுல மல்லிகார்ஜுன கார்கேக்கு ரோல், செல்வ பெருந்தைக்கு ரோல், சிதம்பரத்த ரோல் தான் மிக மிக பெருசு. மோடியை பொறுத்தவரை நம்ம ரோல் தான். ஏன்னா மோடிக்காக நம்ம தெளிவா அனுப்போம், எது எதிர்பார்ப்பு இல்லாம மோடிக்காக அனுப்போம், நம்ம கடமை உணர்வு. இது வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ள வந்து சிதம்பரம், மல்லிகார்ஜுன கார்கே, செல்வ பெருந்தை ரோல் பெருசு. அப்போ இவங்க வந்து அன்ட்ரஸ்டட் நாட் ப்ரூவ்டு கூட எப்படி கூட்டணி வைக்க போகும்னு சொல்லும்போது சோனியா காந்தி எல்லாருமே அன்ட்ரஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் ஏத்துக்கிட முடியாதுங்கிறத பண்ணாப்ல. அப்போ அன்ட்ரஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய்ங்கிறத சீமான் தான் முதல்ல சொன்னார். தம்பி நீ பலம் நிரூபிக்காதவன் விஜயகாந்தாவது மக்கள் நல கூட்டணி ஆரம்பிச்சாருன்னா 8-10 பலம் நிரூபிச்சார். பலம் நிரூபிக்காதவங்க கூட ஒருத்தர் கூட்டணி வர மாட்டாரு, எங்க அண்ணன் திருமான் திமுகவோட தான் இருப்பாருன்னு சீமான் அடிச்சார் முத அடி. அப்புறம் திருமா வந்து உங்களை யாராவது சிஎம்மா சொன்னா கூட்டணிக்கு வாங்க மாறுங்க, மற்றபடி வெற்றி கூட்டணியில் இருக்க கருத்தை தான் சகோதரர் திருமாவிட்ட நம்ம கருத்தா சொன்னோம். அப்ப அன்ட்ரஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிறது சீமான் வாங்கி அடிச்சுட்டாரு, பலம் நிரூபிக்காத உங்களோட கூட்டணிக்கு யாரும் வரமாட்டாருன்னு. காங்கிரஸ் சர்க்கிள்ல நம்ம ஒர்க்கை விட காங்கிரஸ் சர்க்கிள்ல அன்பாலன் யாதவ் ஒர்க்கை விட, அது என் ஃப்ரெண்டு, நான் காங்கிரஸ் சர்க்கிள் பண்ண மாட்டேன், நமக்கு அந்த குடும்ப அந்த அரசியல் எதிராக தான் நம்ம இருப்போம் நினைக்கும். அன்பாலன் யாதவ் ஒர்க்கை விட சிதம்பரம் ஒர்க்கு, இவர் செல்வ பெருந்தகை ஒர்க்கு, மல்லிகார்ஜுன கார்கே ஒர்க்ல அன்ட்ரஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிறது நம்ம கருத்து வந்து அங்கேயும் நிரூபிக்கப்பட்டுட்டு. வேற யார் கூட கூட்டணிக்கு அலைஞ்சார் அவரு? திருநாவுக்கரசர், பிரவீன் சக்கரவர்த்தி கருத்து, மாணிக்காவர் கருத்தை தான் சிதம்பரம், கார்த்திக் சிதம்பரம் அடிச்சு தூக்கிட்டாங்களா, செல்வ பெருந்தகை தூக்கிட்டார. அதுக்குள்ள நமக்கு ரோல் இல்லை, அவங்க கட்சி இது. பட் நம்ம கருத்து அன்ட்ரஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிற கருத்து காங்கிரஸ் தரப்புல சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன் எல்லாம் அதை பயன்படுத்திட்டாங்க. மல்லிகார்ஜுன் அந்த கருத்தையே போட்டுதான் விஜய் கூட்டணி அவரு காலி பண்ணாரு. இதை தாண்டி அவர் கூட்டணிக்கு எதிர்பார்த்தது டிடிவி தினகரன், அவர் எடப்பாடி கூட போயிட்டார் கடைசியில். அது பாஜக தலைமையில் உள்ள முடிவு, அதுக்குள்ள நமக்கு சம்பந்தம் இல்லை. பட் அவர் எடப்பாடிக்கு எதிராக விஜய் பயன்படுத்தினார், கடைசி அவர் எடப்பாடி கூட போயிட்டாரு. வேற கூட்டணிக்காக வேற யாரு? சசிகலா பேசினாங்க, ராமதாஸ் பேசினாங்க. சசிகலா ராமதாஸ் பேசினது இவங்களே அவங்கள சேர்த்தா மைனஸ் நினைச்சிருப்பாங்க. அதுல அவங்களுக்கு தனிச்சு போட்டிட்ட லாபம் தான். சசிகலா ராமதாஸை சேர்த்தா வேற மாதிரி போயிருக்கும். இதுல நிறைய பத்திரிகையாளர்கள் சொல்றது என்னன்னா, திமுகக்கு எதிரான ஒரு அலைதான் விஜய்க்கு போட்ட ஓட்டு, விஜய் வந்து திமுகக்கு எதிராக ஒரு பெரிய சக்தியா வந்துட்டாரு அப்படிங்கிறாங்களே. அப்போ எடப்பாடி காலியாவாரு, பன்னீர் ராமச்சந்திரன் அதான் சொல்றாரு. 2வது இடத்துக்குள்ள போட்டி தான். ஸ்டாலினுக்கு யார் போட்டிங்கிறது தான். ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ். காமராஜ் வர்சஸ் அதர்ஸ் மாதிரி 62ல காமராஜ் கட்சியை கைப்பற்றி நாடிமுத்து பிள்ளை, தையல் பாகாதித்தன், ஆதிமூல நாடார், தென் பசுமல் முத்துராமலிங்க தேவர், இவர் வல்லத்தரசு, வடமலை நாயக்கர், இப்படி பல தலைவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து கட்சியை விட்டு பல ரீசன்ல வெளியே பெறச்சு கட்சியை கைப்பற்றி பெரிய ஜெயண்டாட்டு, பெரிய பொலிட்டிக்கல் மலைப்பாம்பா பைத்தா நாட்டு காமராஜ் இருந்து 46 விழுக்காடு இருந்தது மாதிரி ஸ்டாலின் வந்து கூட்டணி பலத்துல 47 விழுக்காட்டுல இருந்தார். புத்திசாலித்தனமான ஸ்டாலின் காமராஜருக்கு தோல்வியெல்லாம் அனுபவ பாடமா எடுத்துக்கிட்டு 47 கூட 3 சேர்த்து 50 ஆயிட்டார். சோ 50 விழுக்காடு பலத்துல இருக்கக்கூடிய ஸ்டாலின் என்னதான் குறைஞ்சாலும் 45ங்கிற ரேஞ்சுக்குள்ள இருப்பாரு. சோ ஸ்டாலினுக்கு வந்து இன்னைக்கு சீட் கன்வெர்டபிலிட்டி ஒருத்தர் வரணும்னா 40 விழுக்காடு ஓட்டாவது வந்தாகணும்.
இப்போ நீங்கள் இதே உள்ள ஸ்டாலின் 42 குறைய மாட்டாருன்னு ஒரு தேரி எடுத்து பார்த்தாலும் கூட சீட் கன்வெர்டபிலிட்டி வேணும்னா ஒரு 35+ எடுத்து வந்தாகணும். அப்போ இந்த இடத்துக்குள்ள சீட் கன்வெர்டபிலிட்டி 35+ எடுத்து வரக்கூடிய சக்தி வந்து எடப்பாடிக்கு உண்டு. அந்த இதையே 75 தொகுதியில் எடுத்து வரக்கூடியவரை பல தொகுதிகளில் விஜய் காலி பண்ணிடுறாரு. அப்போ 75 தொகுதியில் ஸ்டாலினை எடுத்து சீட் கன்வெர்ட் பண்ணக்கூடிய சக்தி படைத்த எடப்பாடி பழனிசாமியை விஜய் ஒரு கன்சிடரபிள் கான்ஸ்டிட்யூன்சியில் காலி பண்ணிடுறாரு. அப்போ ஸ்டாலினுக்கு வெற்றிய அனுகூல சத்துருவாட்டு, உதயநிதி ஸ்டாலினுக்கு அனுகூல சத்துருவாட்டு, ஸ்டாலினுக்கு அனுகூல சத்துருவாட்டு, ஸ்டாலினுக்கு வெற்றியை விஜய் எழுதிப்படுத்துறாரு. இதுல திமுக கோர் ஓட்டர்ஸ் ஏன் விஜய்க்கு போட மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் மேக்சிமம் ஒரு 5-6ங்கிற லெவலில் நான் கொடுத்து 67 சொல்லி ஏன் உதாரணமா வைக்கிறேன். மேக்சிமம் 8 கொடுத்தா கூட 42 விழுக்காடு ஓட்டு திமுக குறையாது. அது என்டிஆர் உதாரணத்தையும் சொல்றேன். என்டிஆர் வந்து 6 விழுக்காடு காங்கிரஸ் ஓட்டை தான் எடுத்தார். அப்போ இன்னைக்கு 47 விழுக்காடு திமுக ஓட்டுல என்னதான் குறைஞ்சாலும் ஸ்டாலின் வந்து டென்டேட்டிவா அரௌண்ட் 45 வந்துருவாருன்றதான் என்னோட கணக்கு. இப்போவும் நீங்க உங்க ஸ்டாண்ட்ல உறுதியா இருக்கிறீங்க? இல்ல, இது கடந்த காலத்தின் இதுல வந்து தெளிவா தெரியுது. மேலும் விஜய் வந்து திமுக எதிர்ப்பாளர்ங்கிறது தலைவா பட விஷயத்திலே கலைஞர் தெளிவுபடுத்திட்டாரு. ஏன்னா இப்ப எங்க பார்த்தாலும் யார பார்த்தாலும் ஒரு என்ன பேச்சு அப்படின்னா விஜய்க்கு ஓட்டு போட்டோம். அதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி ஓட்டு போட்டவங்க எல்லாம் பெருமையா சொல்லுவாங்க, ஆனா சைலண்டா சீமானுக்கு ஓட்டு போட்டவங்க சொல்ல மாட்டாங்க. அப்ப 2024லயும் சீமானுக்கு ஓட்டர்ஸ் எல்லாம் சைலண்ட் ஓட்டர்ஸ் தான். சீமானுக்கு ஓட்டு போட்டோன்னு யாரும் சொல்லலையே. கருத்து கணிப்போ கருத்து திணிப்போ எக்ஸிட் போலே சீமானுக்கு 4 தானே கொடுத்தாங்க. ஆனா சீமான் 8 வந்தாரு. அப்போ சீமான் மேல பட்டத்தில் உள்ள ஓட்டர்ஸ் வந்து சீமானுக்கு சைலண்டா போட்டிருக்கலாமே. அப்போ அந்த திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிற லெவலில் உள்ள ஓட்டு விஜய்க்கு மட்டும் போகாம சீமானுக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அது ரிசல்ட்ல தான் நமக்கு தெரியும். சீமான் ஓட்டர்ஸ் வந்து 2019 சமூக வலைத்தளங்கள்ல நாங்கள் நிறைய போட்டோம்னு சொன்னாங்க. ஒரு 4 விழுக்காடு தான் சீமானுக்கு வந்தது. ஆனா 2024 யாருமே சீமானுக்கு ஓட்டு போட்டோன்னு பெருசா சொல்லல. ஆனா 8.2 விழுக்காடு ஓட்டு 2024 சீமானுக்கு வந்தது இல்லையா? அப்போ சீமானுக்கு இன்னைக்கு ஓட்டர்ஸ் நாங்க சீமானுக்கு போட்டோங்கிறத பெருசா தம்பட்ட அடிக்கிற அளவுக்கு இல்லை. பட் நான் சிட்டியில விஜய்க்கு நிறைய ஓட்டு போட்டாங்கிறது சொல்றாங்க, அது நமக்கு தெரியுது. பட் சிட்டிக்குள்ளேயும் சைலண்ட் ஓட்டு சீமானுக்கு வந்திருந்ததுன்னா விஜயோட வாக்கு சதவீதத்தோட ஹையஸ்ட் எண்ணிக்கை வந்து குறையத்தானே செய்யும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம திஸ் இஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.